வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, வாசனைக்காக ஏலக்காய், கொள்ளு, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, மாப்பிள்ளை சம்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிகப்பரிசி, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, இது மட்டும்தாங்க போட்டிருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி அரைப்பேங்க. இந்த முறை இந்த ஹெல்த் மிக்ஸ் போட்டிருக்கேன். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, சோளம் இதெல்லாம் போட்டு கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் போட்டு செய்வேங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணுவேங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வேலைக்கு போகிற அவசரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ண முடியறது இல்லைங்க. பேக்கெட் ஐட்டம் வாங்கிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, வீடும் ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள அதுக்காக குறை சொல்லாதீங்க. அவங்க இல்லைன்னா நம்ம வீடு வீடாகவே இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் வெளியில் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி முடியாது. அதனால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஹெல்த்தும் கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம தேவைப்பட்டாக்கா உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டால் பால், சர்க்கரை, வெல்லம், குழந்தைங்களுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம பெரியவங்க பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் எல்லாம் உப்பு மட்டுமே கூட போட்டு குடிக்கலாம். ஆனால் கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூனுங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் கஞ்சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்